கண்ணாலும் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்கள். இன்னைக்கு நாங்க எடுத்திருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. "Why today youth are scared of marriage in 2026." இந்த வீடியோ சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கா இருக்குங்க. ஏன் வந்து இப்ப இருக்கிற வாலிபர்லாம் வந்து ரொம்ப மேரேஜ்ன்னு பேச்செடுத்தாலே பயப்படுறாங்கன்றது தான். இந்த வீடியோ வந்து ரொம்ப வந்து இன்ஃபர்மேட்டிவாவும், அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்குங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபியர் ஆஃப் டிவோர்ஸ் அண்ட் ஃபெயில்டு மேரேஜஸ்ங்க. அவங்க பார்த்த இப்போ இருக்கிற 20s கிட்ஸ்லாம் வந்து அவங்க பார்க்குற சில விஷயங்கள், அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து 1 மினிட் இது பார்த்தீங்களா, 1 மினிட் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா. இதனால அவங்க மைண்டோட கெப்பாசிட்டி என்ன ஆகிடும்னா, அந்த 1 மினிட் மைண்ட் செட்டில் தான் இருக்கும். அப்போ வந்து ஒரு 2020 மேட்சே வந்து அவங்களால வந்து கொஞ்சம் காமாக உட்காந்து பார்க்க முடியாது. 50 ஓவர் மேட்சை பார்க்க முடியாது. டெஸ்ட் மேட்சை பார்க்கவே முடியாது. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கிறனால, இதெல்லாம் இதுக்கு எப்படின்னா, இப்போ வந்து மேரேஜ் லைஃப் இட் இஸ் அ லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப். அவங்க வந்து ஒரு பெரிய கான்ட்ராக்ட்குள்ளே போகிறாங்க. அதில் போகும்போது அவங்களுக்கு வர ஃபஸ்ட்டு விஷயம் டிவோர்ஸ். ஏன் டிவோர்ஸ் பற்றின பயம் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வருது அப்படின்னா, தே சீ த சரௌண்டிங்ஸ் அரவுண்ட். இப்போ நிறைய படத்துலையும் சரி, நிறைய வந்து ஃபேஸ்புக்கில் சரி, நிறையா வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டாஸ் அவங்களுக்குள்ள வந்து ஸ்டோரேஜ் ஆகுது. அவங்க வந்து பார்க்குறனால என்ன ஆகிடும்னா, அவங்களுக்கு வந்து இந்த டிவோர்ஸ் பற்றின பயம் வந்து அதிகமாகவே ஃபார்ம் ஆகிடுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கோர்ட் சைடு போனீங்கனாலே நிறைய கப்புள்ஸ் வந்து டிவோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஏன் வந்து அவங்களுக்கு ஃபார்ம் ஆகுது, டிவோர்ஸ் ஏன் வந்து டிவோர்ஸ்னால பயப்படுறாங்க அப்படின்னா, இதெல்லாம் தாங்க ரீசன். அவங்களுக்குள்ள இருக்கிற டேட்டாஸ், அவங்க பார்க்குற பார்வைகள், அவங்க என்னென்ன விஷயங்களை பார்க்குறாங்க, இதெல்லாம் தான் வந்து அவங்க டிவோர்ஸ்க்கு உண்டான பயத்தை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் அவங்க ஏன் வந்து ரொம்ப டெப்த்தாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை நம்ம மேரேஜும் அப்படி ஆகிடுமோ, ஒருவேளை நம்ம மேரேஜ் பண்ணிட்டாலும் அப்படி வந்து நம்மளுக்குள்ள வந்து நம்மளோட மேரேஜ் வந்து டிவோர்ஸில் போய் முடிஞ்சிருமோ, நம்ம லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற யோசனைகள் தான் வந்து அவங்கள வந்து மேரேஜுக்கு வந்து ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியாமல் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அவங்கெல்லாம். இப்போ இருக்கிற நிறைய யூத் என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா அப்பாவோட மேரேஜ் வந்து நல்லா இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படின்னா, அவங்க மேரேஜ் லைஃப் வந்து யோசிக்க மாட்டாங்க, மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஆர் எல்ஸ் அவங்க அம்மா அப்பாவோட மேரேஜ் வந்து என்ன சொல்கிறது, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகல, அவங்க அம்மா அப்பாவோட மேரேஜ் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, ஆர் எல்ஸ் வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸோட மேரேஜ் ஃபெயில் ஆகிடுச்சு, அந்த மாதிரி அவங்க பார்த்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய மேரேஜ் லைஃப் அவங்களுக்குள்ள இப்படி தான் தோண ஆரம்பிச்சிடும். ஏன் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து வெளியில் 1000 எக்ஸாம்பிள் பார்த்தாலுமே அவங்களுக்கு கண் கூட பார்க்குற எக்ஸாம்பிள் அவங்க அம்மா அப்பா. அப்போ ஒரு சின்ன குழந்தை வந்து அவங்க அம்மா அப்பா பார்த்து தான் வந்து நிறைய விஷயம் கற்றுக்குதுன்னா, அப்போ ஒரு வளர்ந்த ஒரு க்ரோன் அப் யூத் பையன் என்ன பண்ணுவான், யூத் பொண்ணு என்ன பண்ணுவோம், அவங்க அம்மா அப்பா தான் பார்க்கும். அவங்க அம்மா அப்பாவை பார்க்கும்போது நம்ம மேரேஜ் லைஃப் இப்படி ஆகிடுமோ அப்படின்ற பயத்தில் நிறைய பேர் வந்து மேரேஜே பண்ணிக்காமல் இருக்கிறாங்க. இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேரை. சோஷியல் மீடியா கன்சிஸ்டண்ட்டாக என்ன பண்ணுதுன்னா, நல்ல நல்ல விஷயங்களை காட்டாமல் என்ன பண்ணுது, பிரேக்கப்ஸு, அவங்களுக்குள்ள இருக்க குழப்பங்கள். இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே இப்போ வந்து நீங்கள் ஜஸ்டின் பீபரோட இது பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் நடித்த அந்த அவங்களோட லைஃப்பை பார்த்துருப்பீங்க. ஜானி டெப்பு இவங்கள மாதிரி கேரக்டர்ஸ்க்கு உண்டான மேரேஜ் லைஃப் வந்து எப்படி போய் முடிஞ்சிருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ சோஷியல் மீடியா என்ன பண்ணுன்னா, கன்சிஸ்டண்ட்டாக என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணாலே நெகட்டிவ் அண்ட் என்ன சொல்கிறது, கான்ஃப்ளிக்ஸ் ரீதியான சில விஷயங்கள் தான் வந்து சோஷியல் மீடியா வந்து புகுத்திட்டே இருக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதெல்லாம் வந்து பார்த்துட்டு தே ஆர் நாட் வில்லிங் டு கெட் மேரிட். அவங்களுக்கு வந்து மேரேஜுக்கு உண்டான ஒரு பெரிய பயம் வந்து சூழ்ந்து இருக்கிறனால அவங்க வந்து மேரேஜுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு இமேஜினரி வேர்ல்ட். நீங்கள் வந்து அந்த லைஃப்குள்ளே போகல. அது லைஃப்குள்ளே போகாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து என் மேரேஜ் வந்து இப்படி தான் ஆகிடுமோ, என் மேரேஜ் வந்து அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இமேஜினரி வேர்ல்டில் இருந்துட்டு நீங்கள் வந்து டெசிஷன் எடுத்துகிட்டு மேரேஜ் பண்ணாமல் இருக்கீங்க. அப்படிலாம் இல்லைங்க வாழ்க்கை. நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் கெட் மேரிட், அப்போ தான் தெரியும் மேரேஜ் லைஃப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மேரேஜ் பண்ணுங்கள். மேரேஜ் பண்ணிவிட்டு உங்களோட லைஃப் வந்து கரெக்டாக ட்ரூவாக லவ் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து ஓப்பனாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருங்க, அண்டர்ஸ்டாண்டிங்காக இருங்க. இப்படி இருந்தீங்கனாலே உங்கள் மேரேஜ் லைஃப் சூப்பராக இருக்கும். கெரியர் அண்ட் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் செகண்ட் பாயிண்ட்டுங்க. கெரியர் அண்ட் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இது எப்படி வந்து மேரேஜ் லைஃப் வந்து பண்ணக்கூடாது, பண்ணாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கெரியர் இப்போ வந்து மேரேஜ் பண்ணுறதுனால நிறைய நீயா நானால நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த நீயா நானால வந்து என்ன சொல்கிறாங்க, லேடிஸ்லாம் என்ன கேர்ள்ஸ்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க, எனக்கு வந்து மாப்பிள்ளை வந்து ஒரு பெரிய பங்களா இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கும், 1 லேக் மேலே வந்து 5 டிஜிட் சேலரியில் இருக்கணும்,
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறதுனால இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆயிடுறாங்கன்னா, சரி ஓகே நம்ம வந்து ஒரு நல்ல கெரியர் இது பண்ணிட்டு அரல்ஸ் வந்து நல்ல வேலையில் அரல்ஸ் வந்து நல்ல பிஸ்னஸ் ஆகிட்டு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம். அரல்ஸ் வந்து இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம இதனால் மேரேஜ் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனைகள் நிறைய வந்து வருதுங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபினான்ஷியல் ப்ரெஷரை பார்ப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்க அம்மா அப்பா லைஃப்பை பார்த்துருப்பாங்க, ஆர்எல்ஸ் வந்து அவங்க ரிலேட்டிவ் லைஃப்லாம் பார்த்துருப்பாங்கல்ல. அவங்க எப்படி வந்து சில டைம் வந்து சில மேரேஜ் லைஃப்லாம் வந்து ரொம்ப வந்து ஃபினான்ஷியல் ப்ரெஷர் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஆர்எல்ஸ் வந்து இவங்களே எடுத்துப்பாங்க. ஓகே நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் இன்கம் இருக்குது, ஆர்எல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நம்ம வந்து இந்த ஃபினான்ஷியல் ப்ரெஷரில் நம்ம மேரேஜே வந்து ஒரு ப்ரெஷரை எடுத்துக்கிட்டு மேரேஜுக்கு பண்ணிவிட்டு அவங்களையும் வந்து இது பண்ணி கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்க என் பார்ட்னரையும் வந்து நான் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இந்த ஃபினான்ஷியல் ப்ரெஷர்லேயே வந்து நிறைய பேர் வந்து மேரேஜை வந்து லேட் பண்ணுவாங்க. ஆர்எல்ஸ் வந்து மேரேஜை பண்ணிக்காம இருப்பாங்க. நான் சொல்லட்டுமாங்க, எனிதிங் வாட் எவர் இட் மே பி, நீங்கள் ஒன்ஸ் மேரேஜ் பண்ணிட்டு போயிருக்க அந்த லைஃப் லீட் பண்ணும்போது தான் தெரியும், ஃபினான்ஷியல் ப்ரெஷர் வந்தாலும் சரி, மென்டல் ப்ரெஷர் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கான்ஃப்ளிக்ஸ் வந்தாலும் சரி, உங்கள் 2 பேருக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருந்துச்சு, உங்கள் 2 பேருக்குள்ள வந்து லவ் வந்து பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, உங்கள் 2 பேருக்குள்ள எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஃபேஸ் எவ்ரிதிங், யூ கேன் ஃபேஸ் த மவுண்டன்ஸ். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துட்டு சூப்பரான மேரேஜ் லைஃப் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க. கரெக்டான டைமில் மேரேஜை பண்ணுங்கள், கரெக்டான டைமில் உங்களோட எல்லா விஷயமும் வந்து நடத்திக்குங்க. 3rd பாயிண்ட், ஃபியர் ஆஃப் லூசிங் ஃப்ரீடம். இப்போது மேரேஜுக்கு முன்னாடி நீங்களாம் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, பயங்கர ஃப்ரீயாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், இந்த இடத்துக்கு போகலாம், அந்த இடத்துக்கு போகலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றலாம். எப்போ இதெல்லாம் வந்து மாறும்? இப்போ இன்கேஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்டு மேரேஜ் ஆகிட்டாங்கன்னா அந்த ஃப்ரீடம் போயிடும். இப்போ ஃபியர் ஆஃப் லூசிங் ஃப்ரீடமில் வந்து இது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து மேரேஜ் பண்ணிட்ட உடனே வந்து ஃப்ரீடம் போயிடும், எனக்குன்னு இருக்குது எல்லாமே போயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து அந்த மேரேஜ் ஃப்ரீடம் வந்து இழக்கிறீங்க. ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, உங்கள் பிரதர்ஸ் இருக்காங்க, உங்கள் கூட கிரிக்கெட் விளாட்றவங்க, ஆர்எல்ஸ் வந்து உங்கள் கூட வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒன்ஸ் நீங்கள் வந்து ஜாலியாக சுற்றுற மாதிரி இருக்கும், எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். யாராவது ஒருத்தர் இந்த மேரேஜ் ஆகும், அப்படியே போவாங்க. நான் அப்போ அந்த டைம்லலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வந்து ஃப்ரீடம் தான் முக்கியம் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அந்த டைம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இது மாதிரி வந்து அவங்களும் மேரேஜ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து நீங்கள் ஃப்ரீடம் தான் முக்கியம்னு நினச்சி இவங்களுக்காக தான் ஃப்ரீடம்லாம் முக்கியம்னு நினச்சிட்டு இருப்பீங்களா, அவங்களாம் போயிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் வந்து ஃப்ரீடம் முக்கியம்னு சொல்லிட்டு சோலோவாக இருப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து லூசிங் ஆஃப் ஃப்ரீடம்லாம் பற்றி ரொம்ப யோசிக்கவே கூடாதுங்க. பிகாஸ் லைஃப் வந்து நீங்கள் வந்து இந்த வயசு வரைக்கும் இப்படி இருக்கீங்க, அதுக்கப்புறம் ஏன் வந்து பார்ட்னராக இருக்காங்க அப்படின்னா உங்கள் அம்மா அப்பா இது வரைக்கும் வந்து உங்கள் அம்மா அப்பா பார்த்துட்டு இருப்பாங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஆர்எல்ஸ் வந்து கார்டியன் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஐ வாண்ட் டு, நான் இப்போ எப்படி என் அம்மா அப்பா இருந்தாங்களோ, இப்போ எப்படி என்ன ஒரு கார்டியன் இருந்தாங்களோ, நீங்கள் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கணும். தட் இஸ் மேரேஜ். இட் இஸ் ஆல்சோ வே ஆஃப் ஃப்ரீடம். இப்போது என்ன ஃப்ரீடம், இப்போ வந்து உங்களோட லைஃப் நீங்கள் செல்ஃபிஷ்னஸாக யோசிக்கிறீங்களா, ஏன் ஃப்ரீடம் சொல்லிட்டு அவங்கள நீங்கள் ஃப்ரீ பண்ணுறீங்க. யூ ஃப்ரீ தம். அவங்களோட ஒர்க்ஸ்லேருந்து அவங்களோட எல்லா விஷயத்துலேருந்து நீங்கள் ஃப்ரீ பண்ணுவீங்க. அது மாத்திரம் இல்லாமல் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் ஏற்றுக்கிறதுனால இதுவும் ஒரு ஃப்ரீடம் தாங்க. நீங்கள் நினச்சத விஷயங்கள் பண்ணலாம். உங்கள் 2 பேர் பார்ட்னர்ஸ் 2 பேரும் சேர்ந்துமே நீங்கள் வந்து நினச்ச விஷயங்கள் ஃப்யூச்சர் கோல்ஸ் வந்து செட் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நீங்கள் ஃப்ரீடமாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி கோ த்ரூ பண்ணலாம். உங்கள் லைஃப் பிளானிங் அண்ட் ஃப்யூச்சர் பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மேரேஜ் லைஃப் வந்து ஃப்ரீடமாக தாங்க போகும். யாருங்க சொன்னால் ஃப்ரீடம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீடம் போய்டுன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க, பயப்படாதீங்க. உங்கள் ஃப்ரீடம் உங்கள் கையில். 4th பாயிண்ட், ஹை எக்ஸ்பெக்டேஷன். மூவிஸை பார்த்தோம், சோஷியல் மீடியாவை பார்த்தோம். என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளோட பார்ட்னர் இப்படிலாம் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, நமக்காக இவ்வளோ சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பார்ட்னரை நம்ம இன்னும் கல்யாணம் பண்ணி வாழ்க்கையாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அந்த மூவிஸை பார்த்தோம், சோஷியல் மீடியாவில் காட்டுற பர்ஃபெக்ட் கப்பிள் அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி அந்த டேக்லைனை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அந்த எக்ஸ்பெக்டேஷனை சொல்லவும் மாட்டேங்கிறோம். சொல்லாமல் என்ன பண்ணுறோன்னா ஓவரான எக்ஸ்பெக்டேஷன் சைலண்ட்டாக ஓவராக வச்சுருக்கறனால அது என்ன ஆகும்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே போகும். ஒரு ஃபியர் வரும், இல்லை இவங்க இப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அடுத்தடுத்த காதல் சீக்கிரமாக அந்த காதல் போயிடும். அடுத்தடுத்த விஷயத்துக்கு ஜம்ப் ஆகிட்டே இருப்பீங்களே ஒழிய ஒரு இந்த நிரந்தரமாக ஒரு லாங் ரன்னாக அந்த இது இருக்கவே இருக்காது. ஒரு மேரேஜ் லைஃப்னு எடுத்துக்கிட்டா ஃபஸ்ட்டு தேவையானது பொறுமை, 2வது ஃபஸ்ட்டு தேவையானது அண்டர்ஸ்டாண்டிங், 2வது உங்களுக்குள்ள பொறுமை இருக்கணும், 3வது ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும். நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும். உங்களோட என்ன ஃபினான்ஷியல் பிரச்சனை, என்ன பிரச்சனை வந்தாலும் இவ தான் என் பொண்டாட்டி, இவர் தான் என்னோட கணவர் அப்படின்னு சொல்லிட்டு
உங்கள் 2 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் தான் கொண்டு போனீமே ஒழிய டிவியில் பார்க்குற மாதிரி அடிச்சுட்டு போகிறது இல்லைன்னா உடனே வந்து விட்டுட்டு போகிறது இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாதுங்க. சோஷியல் மீடியாலேயும் சரி பர்ஃபெக்ட் கப்புள்னு காட்டுறாங்கல்ல, உண்மையாக பர்ஃபெக்ட் கப்புள்லாம் யாருமே இல்லைங்க. நிறைய சண்டை போடுங்க, அன்னைக்கே அந்த சண்டையை பேசி முடியுங்க, நிறைய மன்னிப்பு கேளுங்க, நிறைய விட்டு கொடுத்து போங்க, நிறைய நிறைய லவ் பண்ணுங்க, நிறைய நிறைய பேசுங்க, நிறைய நிறைய சிரிங்க. இதே உங்களுக்கு பர்ஃபெக்ட் கப்புளாக ஆக்கிடும். ஃபியர் ஆஃப் லூசிங் இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி. இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டினா இப்போ மேரேஜ் ஆன பிறகு என்னோட தனித்துவன்றது போயிடும், நான் வந்து இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி விமனாக இருக்கட்டும், இல்லைன்னா அவள் வந்த பிறகு ஒரு ஒய்ஃப் வந்த பிறகு நான் அவங்க ஒய்ஃப் சொல்கிறதான் கேட்கணும், ஒய்ஃப் சொல்கிறத தான் நான் பண்ணணும், ஏன் இண்டிவிஜுவலிட்டி போயிடுன்னு சொல்லி நீங்களும் இருந்தீங்கன்னா அது அப்படி கிடையாதுங்க. ஆக்சுவலாக மேரேஜ்ன்றது 2 பேரும் சேர்ந்து புதுசாக ஒரு பர்சனாலிட்டியை உருவாக்குறது தான். புதுசாக ஒரு 2 பேரும் சேர்ந்து புதுசாக ஒரு சொசைட்டியை உருவாக்குறது தான் இந்த மேரேஜ். நீங்கள் மற்றதை பார்க்கும்போது உங்கள் இண்டிவிஜுவலிட்டி, உங்களோட தனிமை, உங்களோட தனிப்பட்ட விருப்பம்னு போயிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் தனிமையாக தான் இருக்கணும். அதை விட்டுட்டு 2 பேரும் சேர்ந்து, அதாவது உங்களுக்கு மேரேஜ் பண்ணணும், கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிட்டு உங்கள் 2 பேருக்குள்ளே சேர்ந்து நம்ம 2 பேர் இது ஒரு புது உறவு, ஒரு புது துவக்கம்னு சொல்லி நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா உங்களோட பயங்கள் எல்லாம் போயிடும், வாழ்க்கையே உங்களுக்கு நல்லா இருக்கும். 6th பாயிண்ட், மேரேஜ்ன்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, அது ஒரு டியூட்டி. அது வந்து கல்யாணன்றது இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் சரியாயிடுவாமா அப்படி சொல்லுவாங்கல்ல. ஸோ இப்போ அதை மாதிரி பேசி பேசி அதை புகுத்தி எல்லாரோட யூத் மனசுல மென்னா இருக்கட்டும் விமனா இருக்கட்டும் 2 பேரோட மனசுல என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே நம்ம தான் போய் அவங்கள திருத்தணுமா, நம்ம தான் போய் செய்யணுமா, ஏன் நம்ம அதுக்கு இண்டிவிஜுவலாகவே நல்லா இருந்துட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. மேரேஜ்ன்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, அது ஒரு டியூட்டி கிடையாது, அது உங்களோட ஒரு புதுமையான உங்களோட இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். நீங்கள் புதுசாக மாற போறீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து ஒரு சொசைட்டிக்குள்ள ஒரு புது சொசைட்டியே உருவாக்க போறீங்க. உங்கள் வே ஆஃப் உங்களே நீங்கள் எப்படி வளர்த்து கொண்டு வரீங்க, உங்களை எப்படி விட்டு கொடுத்து போறீங்க, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்க போறீங்க, உங்களுக்குன்னு எப்படி ஒரு இதை செட் பண்ண போறீங்க, கோல் செட் பண்ண போறீங்க, அதுக்கு எப்படி வேலை பார்க்க போறீங்க, அதை என்ன பண்ண போறீங்க, அது சொசைட்டி எப்படி இம்பேக்ட் பண்ண போகுது, உங்கள் சுற்றி இருக்கிறவங்களை எப்படி இம்பேக்ட் பண்ண போகுது, இதுதான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணுமே தவிர அவங்க கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு இதெல்லாம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூட்டியாக நினைக்காம ஒரு நல்லதாக நினச்சிட்டு கல்யாணம் பண்ணுங்க, உண்மையாக நல்லா இருப்பீங்க. ஒய் டுடே யூத் இஸ் ஸ்கேர்ட் ஆஃப் மேரேஜ்ன்ற நிறைய வந்து 6 பாயிண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இந்த இப்போ இருக்கிற யூத்லாம் வந்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க. மேரேஜ் சம்மந்தப்பட்ட மேரேஜ் ரீதியாக வந்து எதுக்குமே பயப்படாதீங்க. பிகாஸ் மேரேஜ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ அது வந்து அக்யூர் பண்ணி அதை நீங்கள் வாழ்ந்து பார்த்து தாங்க தெரியும் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெனியல் ராஜ் அண்ட் மை ஒய்ஃப் கெட்சியா. See you in next video. Until then, take care. See you. Bye.